ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்ட சிகான் ஹுசைனி அவரு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப வலியோட கடந்து வந்து ரொம்ப வேதனைப்பட்டாரு. சற்று முன் அவரு காலமாயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. நடிகர் விஜய் அவர் நடிச்ச பத்ரி படத்தின் வழியா பெரிய அளவுல வரவேற்பு பெற்றாரு கராத்தே பயிற்சியாளர் சிகான் ஹுசைனி அவரு. புன்னகை மன்னன் படத்தின் வழியா தமிழ் சினிமா உலகுக்கு ஸ்டார்டிங்ல இவரு அறிமுகமானாரு. அதாவது பெரிய அளவுல இவருக்கு அடையாளம் கொடுத்தது பத்ரி படம் தான். சமீபத்துல ரத்த புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. இவர் பகிர்ந்த நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இப்ப எனக்கு ஹெல்ப் எல்லாம் யாரும் பண்ண வேண்டாம், எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா ஒவ்வொரு வீட்டுக்கும் வில்வித்தை பயிற்சியாளர்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கோரிக்கை வச்சிருந்தாரு. விஜய் அவரெல்லாம் இதை செஞ்சா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் உயிர் வாழணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு 2 பாட்டில் ரத்தம் ஏத்தணும், எனக்கு ரொம்ப வேதனை இதுதான், இதெல்லாம் ரொம்ப வலி அப்படிங்கிற மாதிரி உருக்கமா பகிர்ந்திருந்தாரு. அதே போல தன்னுடைய உடலை மருத்துவ கல்லூரிக்கு தானம் செய்திருக்காரு. அவருடைய இதயத்தை மட்டும் தன்னுடைய வில்வத்தை பயிற்சி மாணவர்களிடம் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த நிலையில அதிகாலை 1:45 மணிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இவருடைய உடலை அஞ்சலிக்காக பெசன் நகர்ல இருக்க அவருடைய வில்வித்தை மையத்தில் வைக்க ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. அஞ்சலிக்காக வச்சதுக்கு அப்புறமா இவருடைய உடல் சொந்த ஊரான மதுரைக்கு எடுத்து செல்லப்பட இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. அது மட்டும் இல்ல, கலா மாஸ்டர் ரொம்பவே இவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல இவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த உடலை தானம் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கலா மாஸ்டருக்கு நன்றி அப்படின்னு எல்லாம் கூட அவரு சொல்லியிருந்தாரு. இவரோட கடைசி ஆசைன்னு பார்த்தா இதுதான். நான் கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்க இடத்தை பவன் கல்யாண் அவர் வாங்கிக்கணும், அவர் அங்க வந்துதான் கராத்தே கத்துக்கிட்டாரு, அவர் வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல விஜய் அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீராங்கனைய உருவாக்கணும், இதுதான் என்னோட கோரிக்கை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இது திரைத்துறையினர் பல பேரை ரொம்பவே நெகிழ வச்சுது. இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஹுசைனி அவரை மருத்துவமனையில போய் பார்த்தாங்க. விஜய் அவரை நேரில் சென்று பார்த்து நலம் விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவரும் நலன் விசாரிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்குங்க. நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.